கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நற்செய்தி. சுற்றி இருக்கும் ஜனங்கள் தேவனை அறிந்து கொள்வார்கள். லூக்கான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சகரியா லேட் பண்ணிகிட்டே இருக்காங்க தேவாலயத்துலேருந்து வர. ஜனங்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அது மாற்றம் இல்லை, சகரியா வெளியே வந்தோடனே பேச முடியல. அதனால தேவ தரிசனத்தை ஆலயத்தில் பார்த்துருக்காங்கன்ட்டு எல்லோரும் புரிந்து கொண்டாங்க. அவங்களும் சைகை காட்டுறாங்க. சகரியா இப்போ வீட்டுக்கு போயாச்சு. அப்போ என்னன்னா, திடீர்னு ஊமையாக ஆனோடனே தேவ தரிசனத்தை பார்த்தாங்கன்ட்டு ஒரு அடையாளத்தை ஜனங்கள் அறிந்து கொள்கிறாங்க இல்லையா? இன்றைக்கும் தேவனுடைய வாக்கு உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறதை பார்த்து கர்த்தர் உங்களோடு இருக்கிறத ஜனங்கள் அறிந்து கொள்ள போகிறாங்க. உங்கள் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி, கர்த்தர் சின்ன வார்த்தையை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதனால் உங்கள் சூழ்நிலை இப்போ எப்படி இருக்குன்னு ஜனங்கள் பார்க்குறாங்க இல்லையா? அதே ஜனங்கள் நீங்கள் நல்லா இருக்கிறதையும் பார்ப்பாங்க. அதனால் கவலைப்படாதீங்க. வெட்கமான டேஸில் தேவனுங்களே புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பார். ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவின் அருமையான நாளுக்காக கண்டிப்பாக அப்பா, நீங்கள் எங்களுக்கு சொன்னதை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தோடு வாழ்ந்து காமிக்க உதவி செய்யுங்க. ஏசு சமைச்சிக்கிறேன் பிதாவே, ஆமேன். சுற்றி இருக்கும் ஜனங்கள் கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அற்புதத்தை காண்பார்கள். இதுவே இன்றைய நற்செய்தி. விட்டும் ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார்.